மக்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒரு நாள் உங்களை காண்பதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். நன்றாக இருப்பில் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். யோவான் 6:37. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. இயேசு பாருங்க, எவ்வளோ அற்புதமான தேவன், அற்புதமானவர், அதிசயமான தேவன். உங்களை பார்த்தாங்க சொல்கிறாரு, நீ எந்த சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டாலும், எப்படியாப்பட்ட சூழ்நிலையில் நீ தவறு செய்திருந்தாலும் எல்லாரும் உன்னை தள்ளிடுவாங்க. தாய் தாப்பனும் தள்ளிடுவாங்க, ஒரு ஆபத்தில் மாட்டிக்கணும் தள்ளிடுவாங்க, சகோதரன் தள்ளிடுவாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பு தள்ளிடுவாங்க. ஆனால் இயேசு சொல்கிறார் பாருங்க, நான் உன்னை புறம்பே தள்ளுவதில்லை. நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்லப்பா, நான் உன்னை சேர்த்துக்கொள்ள போகிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்கிறாரு. எப்படியாப்பட்ட சூழ்நிலை இருக்கட்டும், பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, கண்ணீர் விடாதீங்க. இந்த சூழ்நிலை என்னை விடுவிக்க யாரும் இல்லையே நினைக்காதீங்க. இது எல்லாரும் என்னை சேர்த்துக்கொள்ள மாட்டாங்க, என்னை விலைக்கு தள்ளுறாங்க, பிள்ளைகளும் தள்ளி விட்டுறாங்க, சகோதரன் தள்ளி விட்டுறான், தாய் தகப்பன் தள்ளி விட்டுறாங்க, என்னை சேர்த்துக்கொள்ள ஒருவரை நினைக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்தான் சொல்கிறார், நான் உன்னை புறம்பே தள்ளுவதில்லை, நான் உன்னை சேர்த்துக்கொள்ள போகிறேன்றாருங்க. யாரெல்லாம் இயேசு கூட போக போகிறீங்க, யாரெல்லாம் இயேசு நீங்கள் கூப்பிட போகிறீங்களோ அவங்களாம் சேர்த்துக்கொள்ள போகிறாருங்க. எல்லாரும் விட்டுடுவாங்க, இயேசு விட மாட்டார். பயப்படாதீங்க. உங்களுக்கு புறம்பே தள்ளாதபடிக்கு அவர் சேர்த்து உங்களை ஆஸ்வதிக்க போகிறார். அவரை நீங்கள் கூப்பிடுங்க நோக்கி. எல்லாரும் தள்ளிட்டாங்களே, எனக்கு யாரும் இல்லையே நினைக்காதீங்க. இயேசு ஒருவர் இருக்கிறார். உனக்காக, உங்கள் பாவங்களுக்காக, உங்கள் சாபங்களுக்காக எல்லாத்தையும் விடுவித்து உன்னை சேர்த்துக்கொள்ள அவர் ஒருவர் இருக்கிறாருங்க. நீங்கள் அவரிடத்துக்கு போங்க, நிச்சயமாக அவர் சேர்த்துக்கொள்வார். எந்த சூழ்நிலை பார்த்தாலும் பரவாயில்ல, இயேசு புறம்பே தள்ள மாட்டார். உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். காட் பிளஸ் யூ.